இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னார், இந்த காலை கட் பண்ணி எடுக்கும்போதே அவர் மரித்து போய் விடுவார் என்று சொல்லி அந்த காலுக்கு ஒரு மாற்று சிகிச்சையை செய்து என்னை இன்டென்சிவ் கேரில் கொண்டு போய் வச்சாங்க. சுமார் 40 நாட்களாக சுயநினைவே இல்லாதவனாக ஒரு மரித்த சடலத்தை போல அந்த மருத்துவமனையில் இருந்தேன். அவனுடைய பெரிதான கிருபையினால் எனக்கு சுயநினைவு வந்தது. டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் உயிர் பிழைக்க வச்சிட்டோம். அடுத்த ஒரு காரியம், முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க. ஒரு மிஷினில் போய் காலை வைக்கணும், அந்த மிஷின் காலை கட் பண்ணும், அதை கொண்டு போய் மண்ணில் புதைச்சிட வேண்டியதுதான். ஆகையினால எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு டாக்டர் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறார். அவர் சொல்கிறாரு, இது ஒரு மெடிக்கல் காலேஜ் தானே, நிறைய மாணவ மாணவியர் நம்மகிட்ட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காலின் பாத பகுதியை கற்றுக் கொடுக்கலாமே, ஏன் இந்த காலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறீங்க என்று சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்குறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 1/2 மணி நேரம் நடக்க வேண்டிய ஆப்ரேஷன் ஆண்டுடைய மிகுந்த இரக்கத்தினால 6 மணி நேரமாய் மாற்றப்பட்டு விழுந்து போன இடது காலின் பாத பகுதியை சிறு சிறு கம்பி பிளேட் ராடு பெரிய பெரிய ரிம்மெல்லாம் வைத்து என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிகுந்த சந்தோஷம் எல்லாருக்கும். அந்த டாக்டர் சொன்னாங்க, இது பொய்க்கால், இந்த காலை வச்சு இவரால் நடக்க முடியாது, 2 கிளட்சி வாங்கிக்கிடணும், 3 வீல் சைக்கிள் வாங்கிக்கிடணும், இதுதான் அவருக்கு நிரந்தரம் சொல்லி சொன்னாங்க. எனக்கென்று ஒரு தீவிரமான சிகிச்சை பிரிவில் வைத்து ஒவ்வொரு நாள் காலை வேளையும் டாக்டர்கள் வந்து என்னுடைய 2 முட்டியும் நெஞ்சில் படுற மாதிரி வளைப்பாங்க. இந்த முதுகு தண்டுபடத்தில் ஊசி போடுவாங்க. 2 காலும் அப்படி மரத்து போயிடும். பின்பந்த காலை சுத்தம் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறது தான் என் வாழ்க்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய அந்த சூழ்நிலையில் டாக்டர் சொன்னாங்க, இந்த மேல்நாடை கீழ்நாடை பூட்டி இருக்குது, வாய் திறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, குளுக்கோஸ் ரத்தம்னு ஏற்றிட்டு இருக்கோம், நிறைய பணம் செலவாகிட்டு இருக்குது, ஆகையினால தொண்டையில் ஒரு துவாரம் இடலாம் என்று இருக்கிறோம், அதனால் இவருக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்கலாம்னு சொன்னாங்க. என் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க. அப்போ ஒரு டாக்டர் சொன்னார், இந்த ஆப்ரேஷன் கொடிய ஆப்ரேஷன், ஒருவேளை இவர் மரித்து போனாலும் போய்விடுவார், ஆகையினால அவங்களுடைய பெற்றோரை அழைத்து நீங்கள் கையெழுத்து வாங்குங்கன்னு சொல்லி சொன்னார். ஆக என்னுடைய அப்பாவை அழைத்து இந்த கையெழுத்து வைங்க, உங்கள் பிள்ளை ஒருவேளை இந்த ஆப்ரேஷனில் மரித்து போனாலும் போயிடுவார் சொன்னபோது எங்கள் அப்பா அந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க அனுமதி கொடுக்காம கையெழுத்து போடாமல் என் பிள்ளை செத்து போவான்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம் சொல்லி என்னை செங்கு தூக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க.